நல்ல காலம் பிறக்குது. நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் பிப்ரவரி மந்த்துக்குரிய ராசி பலன்களைத்தான் பார்க்க போகிறோம். நீங்கள் கேட்ட மாதிரியே இனிமேல் மாத ராசி பலன்கள் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கும். இனிமே நம்முடைய மாத ராசி பலன்களை பொறுத்தவரை என்ன நடக்கின்றதோ அதை அப்படியே கூறப்போகின்றேன். மறக்காமல் உங்கள் ஆதரவுகளை எங்களுக்கு கொடுங்கள். சரி, வாங்க பிப்ரவரி மாதத்திற்கான கிரக நிலைமைகளை முதலில் பார்க்கலாம். பாக்கியஸ்தான அதிபதியான குரு பகவான் ராசியில் சஞ்சாரம் செய்கின்றார். ராகு கேதுக்கள் 6 மற்றும் 12ஆம் இடமான சத்ரு மற்றும் விரயஸ்தானங்களில் சஞ்சாரம் செய்கின்றனர். பாக்கியஸ்தான அதிபதியான சுக்கிரனும் ராசி அதிபதியான செவ்வாயும் பாக்கியஸ்தானமான 9ஆம் இடத்தில் சேர்க்கை பெற்று சஞ்சாரம் செய்கின்றனர். தைரிய வீரியஸ்தான அதிபதியான புதன் பகவான் தொழில் ஸ்தானமான 10ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்கின்றார். பூர்வ புண்ணியஸ்தான அதிபதியான சூரிய பகவான் 14ஆம் தேதி வரை தொழிற்ஸ்தானத்திலும் அதன் பிறகு லாபஸ்தானத்திலும் சஞ்சாரம் செய்வார். லாபஸ்தான அதிபதியான சனி பகவான் லாபஸ்தானத்தில் ஆட்சி பெற்று சஞ்சாரம் செய்கின்றார். சரி, வாங்க மேச ராசிக்கான பிப்ரவரி மாத ராசி பலன்களை டீட்டெயிலாக பார்க்கலாம். மேச ராசிக்காரர்களின் குணங்களை பொறுத்தவரை இவர்கள் ஒரு நீதிமான்களாக இருப்பார்கள். 12 ராசிகளில் முதல் ராசியாக வருவதால் எதிலும் முதன்மை பெற்றவர்களாக இருக்க வேண்டும் என்ற எண்ணம் இயல்பிலேயே இவர்களுக்கு இருக்கும். பெரும்பாலும் இவர்கள் கோபக்காரர்களாக அநீதியை கண்டு பொங்குபவர்களாக இருப்பார்கள். எதிலும் எவரையும் சார்ந்திருக்க மாட்டார்கள். எந்த செயலிலும் துடிப்பும் வேகமும் மிக்கவர்களாக இருப்பார்கள். எவரையும் எளிதில் நம்பி விடுவார்கள். ஆனால் அந்த நம்பிக்கைக்கு அவர்கள் தப்பி தவறி துரோகம் இழைத்துவிட்டால் அதன் பிறகு அவர்கள் இருக்கும் பக்கம் திரும்பி கூட பார்க்க மாட்டார்கள். மேசராசிக்காரர்களின் பலவீனம் என்று பார்த்தால் இவர்களின் கோபம்தான். தவற்றை உணர்ந்துவிட்டால் வயதில் சிறியவராக இருந்தாலும் மன்னிப்பு கேட்க தயங்க மாட்டார்கள். அதே போல எதிலும் தீர்க்கமாக முடிவெடுப்பார்கள். அப்படி முடிவெடுத்து விட்டால் யார் வந்து சொன்னாலும் மாறமாட்டார்கள். அதன் விளைவுகளை பற்றியும் கவலைப்பட மாட்டார்கள். ஆனால் இவர்கள் எடுக்கும் முடிவுகள் சரியாகவே இருக்கும். வாழ்க்கையில் 28 வயதுக்கு மேல் படிப்படியாக முன்னுக்கு வருவார்கள். இவர்களின் மத்திய வயதுக்கு மேல், அதாவது 45 வயதுக்கு மேல் பெரும் சாதனைகளை செய்வார்கள். முன்கோபம்தான் இவர்களின் பலவீனம். ஆனாலும் இவர்களின் கோபத்தில் உள்ள நியாயத்தை இவர்கள் உடன் இருப்பவர்கள் புரிந்து கொண்டு மீண்டும் நல்லவிதமாக பழகுவார்கள். இவர்களுக்கு பொய் பித்தலாட்டம் செய்பவர்களை கண்டால் பிடிக்காது. இவர்களுக்கு மற்றவர்கள் கஷ்டப்படுவதை கண்டால் உதவி செய்யும் மனப்பான்மை கொண்டு இருப்பார்கள். அதே போல உடன் பழகுபவர்களில் நல்லவர்கள் யார், கெட்டவர்கள் யார் என்பதை சுலபமாக கண்டுபிடித்து விடுவார்கள். தன்னிடத்தில் அன்பும் பாசமும் கொண்டவர்களுக்கு எந்தவித துன்பங்கள் நேர்ந்தாலும் உதவி செய்வதற்கு தயாராக இருப்பார்கள். இவர்கள் நல்ல வாக்கு சாதுரியம் கொண்டவர்கள். தான் சொல்வதே சரி சரி என வாதிடுவார்கள். நகைச்சுவை உணர்வு அதிகம் கொண்டவர்கள் இவர்கள். இவர்களுக்கு கலைகளில் அதிக நாட்டம் இருக்கும். சரிங்க, இந்த பிப்ரவரி மாதத்தை பொறுத்தவரை மேசராசிக்காரர்கள் மற்றவங்களுக்கு உதவி செய்கின்றேன் என்று போயிட்டு நீங்க சிக்கல்ல மாட்டிக்காதீங்க. அவர்களுடைய நிலைகள் என்ன என்று தெரியாமல் போய் உதவி பண்ணி மாட்டிக்க கூடாது. இது போன்ற விஷயங்களினால் உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் வரலாம். ஆகவே கவனத்தோடு இருங்க. நீங்கள் பலருக்கு உதவி செய்திருக்கலாம். ஆனால் இந்த மாதம் மட்டும் நீங்கள் உதவி செய்யணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது அதை யாருக்கு செய்கின்றோம், எந்த சூழ்நிலைகளில் செய்கின்றோம், சரியான நபருக்குத்தான் செய்கிறீங்களா அப்படிங்கிறத சற்று சிந்தித்து பொறுமையோடு நீங்கள் செய்யுங்கள். அவசரப்பட்டு உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த கருணை குணத்தினால் வெகு சீக்கிரத்தில் உதவி செய்வதோ இல்லை உதவி செய்கின்றேன் என்ற பெயரில் பிரச்சனைகளில் மாட்டிக்காதீங்க. இது எல்லாமே உங்களுக்கு தேவையில்லாத வேலைகள் தான். ஆகவே உதவி செய்யறதை யோசித்து அதன் பிறகு செயல்படுங்க. நன்மைகள் உங்களுக்கு ஏற்படும். அதே மாதிரி எளிதில் முடியக்கூடிய வேலைகள், நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி சில காரியங்களில் சற்று காலதாமதம் ஏற்படலாம். வெகு விரைவாக ஒவ்வொரு விஷயத்தையும் ரொம்ப சுறுசுறுப்பா முடிக்கணும்னு நினைப்பீங்க. ஒரு அவசரத்தோடு வேலை செய்யணும் அப்படிங்கிறத எண்ணங்கள் உங்களுக்கு தோன்றும். பட் உங்களுடைய செயல்பாடுகளில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதம் சற்று காலதாமதம் ஆகும்.
பொறுமையாத்தான் நடக்கணும். அதற்காக அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவையும் எடுக்க வேண்டாம். இந்த மாதம் புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்து இடுவது, புதிய முயற்சிகள் எடுக்கிறது, ஒரு புது விஷயங்களுக்காக பேச ஆரம்பிக்கிறது, அப்புறம் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் இருக்கு, அதை இன்னைக்கு துவங்கலாம் அப்படிங்கிற விஷயங்களில் ஈடுபடுறீங்க அப்படின்னா மிக தெளிவாக சிந்தித்து பெரியவர்களின் அறிவுரையை கேட்டு செயல்படவும். அப்படி முக்கியமான விஷயங்கள் இல்லை என்றால் சற்று ஒதுக்கி வையுங்கள். வரக்கூடிய மாதங்களில் எது நல்ல மாதமாக இருக்கும் என்பதை பார்த்து கொண்டு அப்பொழுது நீங்கள் முக்கியமான விஷயங்களை எடுத்து செய்யலாம். அப்பொழுது அந்த வேலைகள் சீக்கிரமாகவே முடியும். இந்த மாதம் உங்களுக்கு கிரக அமைப்புகளின்படி வேலைகள் எல்லாம் சற்று காலதாமதம் உண்டாகக்கூடிய அமைப்பு இருக்கு. அதனால எந்த வேலையை எடுத்தாலும் உங்களுக்கு சுறுசுறுப்பு இருக்காது, மனசோர்வு தான் ஏற்படும். சரியாக வேலை செய்யவில்லை என்றாலே உங்களுக்கு ஒரு சில நேரங்களில் மைண்ட் அப்செட் ஆயிடும். இது போன்ற விஷயங்களில் இருந்து தப்பிப்பதற்கு புதிய முயற்சிகள் இல்லாமல் எந்த வேலையை செய்கின்றீர்களோ தினசரி அந்த வேலையை தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருங்க. புதிய முயற்சிகள் மட்டும் எடுக்காம இருக்கிறது நல்லது, பார்த்து கொள்ளுங்கள். அதே மாதிரி உங்க மனசுல பல எண்ணங்கள் ஏற்படும். கடந்த கால நினைவுகள், முடிந்த விஷயங்கள், கடந்து வந்த பாதைகளில் என்னவெல்லாம் உங்களுக்கு மனக்குழப்பமும் பிரச்சனைகளும் இருந்ததோ அந்த விஷயங்கள் எல்லாம் உங்க மனசுல வரக்கூடிய ஒரு நிலைகள் இருக்கு. இதுல இருந்து நீங்க தப்பிக்க ஒரே வழி மன அமைதிக்கான தியானங்கள் பண்றதும் யோகா பயிற்சி செய்வதும் நன்மைகளை ஏற்படுத்தும். கடந்து வந்த பாதைகள் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம்தான். அதை மீண்டும் திருப்பி நினைக்கிறதுனால ஒரு துளி பயனுமே கிடையாது. எந்த ஒரு வேலைகளும் உங்களால சுறுசுறுப்பா செய்ய முடியாது. அதை நினைச்சுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா எப்படி ஒரு குப்பை கிடங்கில் குப்பைகள் சேர்ந்தால் துர்நாற்றம் வருமோ அதே மாதிரிதான். ஆகவே மனசை தெளிவுபடுத்தி கொண்டே இருங்கள். இதனால உங்களுக்கு மனசுல தோன்றக்கூடிய எண்ணங்கள் அழகாக இருக்கும். அதாவது பழைய நினைவுகள், யாராவது உங்களிடம் பிரச்சனை செய்தது, அவமானப்பட்டது, குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், இந்த மாதிரியான விஷயங்களை எடுத்து நீங்கள் சிந்தித்து கொண்டே இருப்பது, இது போன்ற விஷயங்களினால் உங்கள் மனசுதான் கெடுமே தவிர ஒரு நல்ல நிலைமையில் உங்களால் இருக்க முடியாது. எனவே இது போன்ற விஷயங்களை நீங்கள் அவாய்ட் பண்றது ரொம்பவே நல்லது. என்னதான் இருந்தாலும் கணவன் மனைவி இருவரிடையே புரிதல் ஏற்படும். மற்ற விஷயங்கள் உங்களுக்கு சரியா இல்லைனாலும் இல்ல வேற ஏதாவது பிரச்சனைகள் இருந்தாலும் கூட வீட்டுக்குள்ள வந்தீங்க அப்படின்னா நிம்மதியா இருப்பீங்க. மனைவி உங்களை பத்தி புரிதலோடு இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கும். நிறைய அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. அன்பும் அதிகரிக்கக்கூடிய நிலைகள் இருக்குங்க. அவங்க உங்களுக்கு பக்கபலமாக இருப்பாங்க. கூட்டு தொழிலில் பார்க்கும் பொழுது கூட்டாளிகள் கூட சண்டை சச்சரவு வேண்டாம். அவங்க எது சொன்னாலும் எதிர்வாதங்கள் செய்வதை தவிர்க்கிறது நல்லது. அவங்களோட அனுசரணையாக நடந்து கொண்டால் மட்டும்தான் உங்களால் நல்ல முறையில் செயல்பட முடியும். கிரக அமைப்புகளின்படி நீங்கள் அமைதியாகவும் பொறுமையோடு அவர்களுடைய செயல்பாடுகளுக்கு இணங்கி அனுசரித்து நடந்தால் மட்டுமே தொழிலில் லாபம் பார்க்க முடியும். அவர்களுடைய அனுசரணையும் ஆதரவும் கிடைக்கும். ஆகவே கவனத்தோடு இருக்கிறது உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தும். இறைவனுக்கு உகந்த நன்றியை தெரிவியுங்கள். அதுவே போதுமானது. மறைமுக எதிர்ப்புகளை கூட சமாளிக்கக்கூடிய ஒரு திறன் உங்களுக்கு ஏற்படும். யாருனே தெரியாத யாரோ ஒருவர் உத்தியோகத்திலும் சரி, தொழில் வியாபாரத்திலும் சரி, உங்க வீட்டுக்கு பக்கத்துல அக்கம் பக்கம் இருக்கக்கூடிய நபர்கள் யார் மூலமாவது உங்களுக்கு எதிர்ப்புகள் வந்து கொண்டே இருக்கலாம். யார் எதிர்த்தாலும் சரி, அதை எதிர்நீச்சல் போட்டு சமாளிக்கக்கூடிய ஒரு திறமை உங்களுக்கு உண்டு. அன்பர்களே, அனுகூலமான பலன்கள் இன்றைய மாதம் காணப்படுகின்றது. மிக சிறப்பான பலன்கள் கிரக அமைப்புகள் படி மிகவும் சாதகமாக இருக்கு. நண்பர்களுடைய சந்திப்பு, புதிய ஆபரணங்கள் வாங்குவது, சொந்த மக்களுடைய சந்திப்பு, இது போல நிறைய விஷயங்கள் உங்களுக்கு அடுத்தடுத்து நல்ல முறையில் காணப்படுவதால் இந்த மாதம் உங்களுக்கு சிறப்புக்குரிய மாதமாகவே காணப்படும். உங்களுக்கான பரிகாரத்தை பொறுத்தவரை பகவத்கீதை படித்து கண்ணனை வணங்கி வர எல்லா பிரச்சனைகளும் தீரும். மன நிம்மதி உண்டாகும். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோ பதிவில் உங்களை சந்திக்கின்றேன். அனைத்து மேசம் ராசி அன்பு உள்ளங்களுக்கும் நன்றி, வணக்கம்.